வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா UGTRB எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் 2 தி பிலாசபிக்கல் அண்ட் தி சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன்ல இந்தியன் எஜுகேஷன் பிலாசபர்ஸ்ல 5 பேர் இருப்பாங்க. அதுல அரவிந்தோ அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஸ்ரீ அரவிந்தோஸ் எஜுகேஷனல் பாலிசி. ஸோ இவர் தான் அரவிந்த கோஷ். ஓகேங்களா, இவர் தான் அரவிந்தர். அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பான் கல்கட்டால 1872 to 1950. அவருடைய ஃபாதர் வந்து டாக்டர் KD கோஷ். அவர் வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டு மெடிக்கல் டிகிரி ஹோல்டர். அவர் வந்து ஒரு டாக்டர். ஓகேங்களா, இங்கிலீஷ் அங்கே லைக் அலோபதி டாக்டர். அவர் மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவர்ணலதா தேவி, டாக்டர் ஆஃப் தி கிராண்ட் ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் நேஷனலிசம். ஸோ அவர் வந்து ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய டாக்டர் தான் இவங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் டார்ஜிலிங்கில் படிக்கிறார். அங்கே வந்து போர்டிங் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியமில். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க. இங்கிலாந்தில் போய் பாஸ் பண்ணிட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய IAS மாதிரி. பட் சம் ரீசன்ஸ்னால அவர் வந்து ப்ரொபேஷன்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறப்போ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ 1890 1890 லைக் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. இந்தியாவுக்கு வந்து அவர் என்ன ஆரம்பிக்கிறார், அவருடைய கரியரை வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு த மகாராஜா காலேஜ் வதோதரா, குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரால அவர் வந்து இங்கிலீஷுக்கும் பிரெஞ்சுக்குமான ஆசிரியராக பேராசிரியராக தன்னுடைய பணியை தொடங்குறார். 1910 மூவ் டு பாண்டிச்சேரி ஃபார் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 40 வருடங்கள் 40 இயர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு லைக் கல்கட்டாவில் வந்து கேஸில் மாட்டிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கேஸில் அலிப்பூர் கான்ஸ்பிரன்சி கேஸில் வந்து மாட்டிப்பாங்க. அப்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ட்ரையல் அவர் விடுபட்டுருவாங்க. அதுலேருந்து அவர் வந்து தேசிய தீவிர தேசியவாதத்திலிருந்துலாம் வெளியே வந்துடுவார். வேணாம், நான் ரிட்டையர் ஆயிடுறேன், நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட். ஓகேங்களா, ஸோ கல்கட்டா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும், பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு கிட்ட இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்துருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா 2 பேருமே எதிரி, அதனால அவங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ 1926 ஃபவுண்டட் ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமம் வித் த மதர். அவங்களுடைய மனைவி அவங்களோட சேர்ந்து துணைவியாருடன் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 1926 பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமம் அப்படின்றத துவங்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து இப்போ ஆரோவில் பக்கத்தில் இருக்குங்க. சென்ட்ரல் விஷன், அவருடைய மத்திய நோக்கம் அப்படின்னா இன்டெகிரல் எஜுகேஷன் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமானது இன்டெகிரல் எஜுகேஷன் அப்படின்னா ஒருங்கிணைந்த கல்வி, எல்லாம் கற்று இருக்க வேண்டும் அப்படின்ற. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு பானை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பானையில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸையும் அவங்க வந்து கற்றுட்டு இருக்கணும். லைக் ஆரம்பத்துல இருந்து பெருசாக ஒரு பெரிய பாத்திரம் எப்படி செய்யறதுன்ற வரை அவர் வந்து கற்றுட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் இன்டெகிரல் எஜுகேஷன் அப்படின்றப்போ அறிவு சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து, ஆன்மா சார்ந்து கல்வி என்பது இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அவருடைய மூல கேள்வி, கோர் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஹவு டு வி எஜுகேட் தி ஹோல் ஹியூமன் பீயிங். ஒரு மனிதனை வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி நம்ம வளர்ப்பது. வெறும் லைக் இன்டெலெக்சுவலாக ஒரு இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் லைக் அல்ஜிப்ரா இதை மட்டும் சொல்லிக் கொடுத்து மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனாக அவனை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி அவருக்கு கேட்குறாங்க, எழும்புது. அதுக்கு அவர் வந்து என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 3 டெவலப்மெண்ட் சொல்றாரு. 3 லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒரு மனிதனை வளர்ப்பது என்பது 3 விதமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது அதுக்கு வந்து ஒரு உருவகமாக நம்ம வந்து வீடு கட்டுறதை எடுத்துக்கலாம், ஹவுஸ் மெட்டஃபர் எடுத்துக்கலாம். அதில் வந்து பிசிக்கல் ஃபவுண்டேஷன், முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் சுவர் எழுப்பணும், அதுக்கப்புறம் ரூஃப் போடுவோம். இதுதான் இப்படி தான் வீடு கட்டுவாங்க. அப்போ முதல்ல உடல் அடிப்படை, ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி பாடி, நல்ல திடமான உடல், ஆரோக்கியத்தோட ஒரு உடல் இருந்தால் தான் படிக்க முடியும். ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் லைக் ஸ்கில்ஸுக்கு திறன்களை வளர்த்துக்க வேண்டும். லைக் செய்முறை திறன்கள் மற்றும் அதற்கான கைவினை பொருட்களை செய்வதற்கான திறன்களை வளர்த்துக்கணும். கனெக்ஷன் வித் நேச்சர், இயற்கையுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு லைக் ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து மண்ணை வந்து எப்படி அள்ளணும், லைக் ஒரு செடியை எப்படி வைக்கணும், எப்படி வாட்டரிங் பண்ணணும், அதெல்லாம் கார்டனிங் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஃப்ளோர். ஸோ மென்டல் ஃப்ளோர்னா அறிவார்ந்த, இன்டெலெக்சுவல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அறிவார்ந்து அந்த குழந்தைகள் எப்படி வளரணும் அப்படின்னா. அப்போ அறிவார்ந்து அப்படின்னா லைக் இப்போ ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கறது, பாலிட்டி, மேக்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறது. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் மெமரைசிங், மனப்பாடம் பண்ணுறதை விட லைக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அதுக்கான மீனிங் என்ன, ஏன் இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டெப்த் ஓவர் பிரெத், இதுதான் இவருடைய கோர் பிரின்சிபல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்த்தாக படிக்கணும், பிரெத்தாக நிறைய படிக்கிறதுக்கு பதிலாக ஒன்றை நல்ல ஆழமாக படிக்கணும் அப்படின்ற. ஃபியூ சப்ஜெக்ட்ஸ் ஸ்டடிட் டீப்லி, அதாவது வெல் டிகிங் வெர்சஸ் ஷாலோ ஹோல்ஸ், மேலோட்டமா எல்லாத்தையும் அப்படியே தொட்டு பார்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் உள்ள இறங்கி ஒரு சப்ஜெக்ட்னால டீப்பா படிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்பிரிச்சுவல் ரூஃப், ஆன்மீக கூரை. இந்த நம்ம வந்து மற்ற உயிர்களை போல நம்மளும் ஒரு உயிர் தான். இந்த உலகத்துல வந்து நம்ம படைக்கப்பட்டது எதற்காக, நமக்கு ஏன் இந்த அறிவு கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம என்ன விட்டு செல்ல போறோம் அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும் அப்படின்னு அரவிந்த கோஷ் சொல்றார். வேல்யூஸ், கேரக்டர்,
விஸ்டம் டெவலப்மெண்ட், ஒரு மனிதனுடைய அறம், மதிப்புகள், பண்பு, ஞானம் எல்லாம் சேர்ந்து வளர வேண்டும் அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி லைஃப் பர்பஸ், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எதற்காக இருக்கு, எதனால நம்ம வந்து பல கோடி மக்கள் தோன்றிருக்காங்க, அழிஞ்சிருக்காங்க, பல கோடி மக்கள் இதுக்கப்புறம் பிறக்க போறாங்க. அப்போ நம்மளும் இங்க இருக்கோம். இப்பவே பாத்தீங்க அப்படின்னா 810 கோடி மக்கள் உள்ள நம்ம ஒருத்தவங்க தான். அப்போ எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு என்ன விட்டுட்டு போறோம் அப்படின்ற ஒரு பர்பஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. கனெக்ஷன் வித் சம்திங் கிரேட்டர் தன் செல்ஃப், லைக் பிரம்மாத்மாவுடன் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய சேவைகள் மூலமாக, செயல்களின் மூலமாக நம்ம வந்து ஒரு நம்ம விட பெரிய சக்தியோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அரவிந்த கோஷ் சொல்றாங்க. அடுத்து ரெவல்யூஷனரி டீச்சிங் மெத்தட்ஸ். அவர் புரட்சிகரமான அவர் சொன்னக்கூடிய கற்பித்த முறைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீச்சர் as கைட் நாட் இன்ஸ்ட்ரக்டட். ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கற்பிப்பவராக அல்ல. அதாவது கட்டாயமாக இதை மட்டும் படி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து தூண்டணும் அப்படின்றாங்க. லைக் ட்ரெடிஷனலா பாரம்பரியமா எப்படி நடக்கும் அப்படின்னா, போர் நாலேஜ் இன்டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹெட், தட் இஸ் பக்கெட் ஃபில்லிங். ஒரு பக்கெட் இருக்கும், அப்படியே தண்ணி எடுத்து வந்து ஊத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம கொடுத்துட்டு இதோ பாருங்க இங்க ட்ரெடிஷனல் அரபிந்தோ அப்படின்னு பிடிஎஃப் படிச்சுட்டு போக கூடாது. அதுக்கான மீனிங் என்ன, ஏன் அப்படி சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாருங்க, இவங்க வந்து வெஸ்டர்ன்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க, லண்டனுக்குலாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க, அங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. பட் தே கேம் பேக் ஓவர் ஹியர் அண்ட் மாஸ் பீப்புளுக்காக. இப்போ அவங்கள மாதிரியே ஒரு பணக்கார குடும்பத்துல, ஒரு நல்ல கல்வி அறிவு பெற்ற குடும்பத்துல இருந்து அவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கல, மக்களுக்காக, காமனா இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ப்ராப்ளம்ஸ் எங்க இருக்கு, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்ற கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இவங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப அரவிந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டிஸ்கவர் ஓன் பொட்டன்ஷியல், தட் இஸ் கார்டனிங். ஒரு கார்டனிங், ஒரு லைக் ஒரு செடி வைக்கிறப்ப அந்த செடி வளர்ந்தா என்னென்னலாம் தரும், நிழல் கொடுக்கும், பறவைகள் வந்து தங்கறதுக்கு அடைக்கலமாக இருக்கும், நமக்கு உணவு கொடுக்குது. அப்போ லைக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய கியூரியாசிட்டி வளரும், அவங்களுடைய அறிவுக்கு தன்மை மேம்படும் அப்படின்ற. அடுத்து ஃப்ரீடம் டு சூஸ். ரெண்டாவது, கல்வி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு வந்து என்ன படிக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் இருக்கணும். நம்மளே வந்து நீங்க மார்க் கம்மியா இருக்க, நீ காமர்ஸ் குரூப் போயிடு, நீ வந்து அதிக மார்க் இருக்க, நீ பயாலஜி மேக்ஸ் போயிடு அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் சப்ஜெக்ட்ஸ், பேஸ், கேரியர். ஸோ மக்கள் தான் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், எவ்வளவு தூரமா என்னால் படிக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ லைக் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 2020 வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட போனாங்க அப்படின்னா லைக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுப்பாங்க, செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம், அவங்க என்ன நினைக்க, எந்த தொழில் தேர்ந்தெடுக்கணும்ன்றது மக்கள் முடிவு பண்ணிக்கலாம். அனலாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓமை வந்து டோன்ட் ஃபோர்ஸ் ரோஸ் டு க்ரோ லைக் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர், சூரியகாந்தி மாதிரி நம்ம வந்து லைக் ரோசா செடியும் வளரணுன்றதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமில் அது வளரும். அது அப்பப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கை அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு அவனை வெளிப்பாடு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து கம்ப்ளீட் மாஸ்டரி ஓவர் பிரெத். இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கம்ப்ளீட் மாஸ்டரி, லைக் ஒட்டுமொத்தமாக அகலத்தை விட முழுமையான தேர்ச்சி என்பது இருக்கணும், முழுமையான புரிதல் இருக்கணும் அப்படின்றாங்க. டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மோர் தென் யூஸ்ஃபுல் தென் தி சூப்பர்ஃபிஷியல் ஸ்டடி ஃபார் 10 சப்ஜெக்ட்ஸ். ஒரு 10 சப்ஜெக்ட் மேலோட்டமா நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக மேக்ஸ் எனக்கு நல்லா பிடிக்கும், மேக்ஸ் நான் டீப்பா உள்ள படிப்பேன், அதோட இருக்கக்கூடிய அந்த லைக் லாஜிக்ஸ் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நம்ம முற்பட்டு நம்ம பண்றோம்ல, அதுதான் சால சிறந்தது அப்படின்னு அவர் சொல்றேன். அதுக்கு அனலாஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓமை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மாஸ்டர் செஃப் இன் ஒன் குசைன். இப்போ வந்து செட்டிநாடு வகையான சமையல் செய்யறாங்க அப்படின்னா அதுல மாஸ்டரா இருக்கிறது தான் பெஸ்ட். எதை காட்டிலும் பியர்லி நோயிங் 10 குசைன்ஸ். மற்ற எல்லாத்தையும் செய்வேன், ஆனா எதுலுமே நான் ஸ்பெஷாலிட்டியா இல்லை, எதுவுமே எனக்கு பெருசா வராது அப்படின்னாங்க. நான் வந்து லைக் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் செய்வேன், கான்டினென்டல் டிஷ்ஷஸும் செய்வேன், லைக் ஏஷியன் டிஷ்ஷஸும் செய்வேன், ஆனால் ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காது. அப்படின்றத விட ஒரு சாப்பாடு வந்து நான் செட்டிநாடு சாப்பாடுனா நல்லா செய்வேன் அப்படின்னாங்கன்னா அதுதான் ஊமையா இருக்கு, அதுதான் பெஸ்ட், இப்படி தான் இருக்கணும் கல்வி அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ நேஷனல் எஜுகேஷன் இன்சைட், தேசிய கல்வி நுண்ணறிவு. ஸோ லைக் நேஷனல் எஜுகேஷனை வந்து அவர் வந்து வெஸ்டர்னில் படிச்சுட்டு வந்தாலுமே இந்தியாவில் வந்து இவங்க நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுதேசி இயக்கம் நடக்குது. 1905 வங்காளம் பிரிக்கப்பட்டு சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்படுது அதே ஆண்டு. அப்போ வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அப்போ என்ன சொல்றாங்கன்னா சுதேசி இயக்கம் அப்போ இந்தியர்கள் வந்து எல்லாத்தையும் பாய்காட் பண்ணுங்க, இதெல்லாம் அந்நியருடைய துணிகள் அந்நியருடைய சேவைகளா எல்லாத்தையும் பாய்காட் பண்ணுங்க. அப்போ கேள்வி எழும்புது, கல்வி எங்களுக்கு யார் கொடுப்பா, அவன் தானே எனக்கு சொல்லித்தரான் அப்படின்றப்போ நாங்க சொல்லித்தரோம் அப்படின்றாங்க. அப்போ அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இந்தியன் சில்ட்ரன் லேர்னிங் யூரோப்பியன் ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர் வைல் இக்னோரண்ட் ஆஃப் ஓன் கல்ச்சர். ஸோ
அப்போலாம் ஐசிஎஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ன்றது இந்தியன் சிவில் சர்வீஸ், அது வந்து ஐஏஎஸ் இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மாதிரி அப்போங்க கோஆர்டினேட்டட் சர்வீசஸ் அப்படின்பாங்க. லைக் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பு படிக்க வேண்டியது இருக்கும், லட்டின் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்போது எதுக்கு இங்கே வந்து ஆள்றதுக்கு, இந்த மண்ணை இந்த மக்களை ஆள்வதற்கு எதற்காக நீங்கள் போயிட்டு அதெல்லாம் படிச்சுட்டு வரணும் அப்படின்ற கேள்வி எழும்புது. அப்போ அந்த மாதிரி அவர் கேட்குறாரு, எதுக்கு யூரோப்பியன் ஹிஸ்டரிலாம் படிக்கணும், ஏன் நம்ம அசோகரை பற்றி படிக்கக்கூடாதா, நம்ம மக்களுடைய வரலாற்றை படிக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த கேள்வியை எழும்புது. அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு அவர் சொல்யூஷன் அவர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டார்ட் வித் தி கல்ச்சுரல் ரூட்ஸ், ஸ்ட்ராங் ட்ரீ ரூட்ஸ். முதல்ல நம்மளுடைய அடிப்படையை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்மளுடைய வரலாற்றை பண்பாடை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் டு அதர் கல்ச்சர், மற்ற நாகரிகங்களில் இருந்து மற்ற பண்பாடுகளில் இருந்து நல்ல விஷயங்களை அதுக்கப்புறம் கற்றுக் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ முதல்ல ஒரு மரத்துடைய தண்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிளைகள் வளரும். அப்போ அந்த அனாலஜியில் அவர் சொல்றாரு. அடுத்து த இண்டிஜினியஸ் லாங்குவேஜஸ் ஆஸ் ஃபவுண்டேஷன். அப்போ கல்வியை வந்து எதில் பயிற்று மொழி என்னவா இருக்கணும் அப்படின்னா உள்நாட்டு மொழிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க தாய் தந்தையெல்லாம் தமிழில் இருக்காங்கன்னா தமிழ்லேயே சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கிலீஷ் லைக் ஃப்ரெஞ்சு எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபார் வேர்ல்டு கனெக்ட் நாட் ஐடென்டி ரீப்ளேஸ்மெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் இங்கிலீஷ் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லல, ஏன்னா அவர் இங்கிலாந்து போயிட்டு வந்தாருங்க. அப்போ அவர் இங்கிலாந்து போகிறதுக்கு அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணுறதுல என்ன தேவைப்பட்டுச்சு, இங்கிலீஷ் தேவைப்பட்டுச்சு. அப்போது வெளிநாட்டு லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குதான், ஆனால் நம்மளுடைய அடையாளத்தை அதை விட்டுக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து த ஸ்பிரிச்சுவல் கான்ட்ரிபியூஷன் இன்டெக்ரல் யோகா. அவர் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் என்னதான் சார் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறப்போ வந்து மற்றவங்களுக்கு சேவை காண்பதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்ம ரீதியாக சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் யோகா, ஆன்மீக பங்களிப்பு, ஒருங்கிணைந்த யோகம் அப்படின்றாங்க. ஒருங்கிணைந்தமாக நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தீங்க அப்படின்னா லைக் வந்து சேவை செய்வதன் மூலமாக இந்த நீங்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் டெவலப்டு ஓவர் 40 years இன் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆண்டுகள் அவர் வந்து பாண்டிச்சேரியிலே தங்கி அவங்க வந்து சேவை செய்ய ஆரம்பித்து அந்த ஆன்மீக போதனையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க தான் அன்னை, மதர் அண்ட் அரவிந்தர் கோஷ். ஓகேங்களா? தேங்க்யூ.